கல்வராயன் மலை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மதுவிலக்கு விழிப்புணர்வு மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய விளக்க கூட்டம் நடத்திய வடக்கு மண்டல காவல்துறை தலைவர். தமிழக காவல்துறையின் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஷ்ரா கர்க் ஈகாபா அவர்கள் தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் கடந்த காலங்களில் கள்ளச்சாராயம் தொடர்பாக அதிக குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை கண்டறிந்து வருவாய்த்துறையினருடன் இணைந்து அந்த கிராம மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மதுவிலக்கு விழிப்புணர்வு மற்றும் அரசின் நலத்திட்டங்கள் பற்றிய விளக்க கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அவர்கள் கல்வராயன் மலைவாழ் கிராம மக்களுக்கு மதுவிலக்கு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தியதுடன் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரசால் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் மற்றும் மதுவிலக்கு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு மனம் திருந்தி வாழும் பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட அரசால் வழங்கப்படும் மறுவாழ்வு நிதி குறித்து எடுத்துரைத்தார். மேலும் மலைவாழ் மக்களுக்கு தேவைப்படும் அடிப்படை தேவைகளை வருவாய் துறையினருடன் காவல்துறையும் இணைந்து நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். இக்கூட்டத்தில் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் திஷா முத்தல் ஈகாபா அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி ஈகாபா அவர்கள், கள்ளக்குறிச்சி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர், வருவாய்த்துறையினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் AR சவுகத் அலியுடன் உங்கள் தவசி ரமேஷ். ஒருவேளை அவங்களுக்குள்ள இதுக்கு முன்னாடி சில பேர் இந்த தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க ரிஃபார்மேஷன் ப்ராசஸில் போகணுன்னு நினைக்கிறாங்க. இனிமேல் நாங்கள் எங்களுக்கு இந்த தொழில் வேண்டாம் நினைக்கிறாங்கன்னா அவங்க சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட மாவட்ட கண்காணிப்பாளர் முன்னாடி ஆஜராகிட்டு அவங்களுக்கு லீகலாக என்ன ஹெல்ப் பண்ண வேண்டியிருக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் செய்வோம். அதுக்கு ஊருக்காரங்கிட்ட அஷூரன்ஸ் வாங்கி, பிணை பத்திரம் வாங்கி, பாண்டு வாங்கி அவங்களுக்கு ஃபர்தர் கேஸஸ் எப்படி முடிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக சிச்சுவேஷன் தந்தபடி கேஸுடைய தன்மை பொறுத்து ஹெல்ப் பண்ணதுக்காக கூட ரெடியாக இருக்கும். அது எல்லா ஊருக்காரங்களும் ஊர் பிரதிநிதிகளுக்கு சொல்லியிருக்கோம். மூணாவது ரொம்ப முக்கியமானது என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ரிஃபார்மேஷனோட அவங்களோட எக்கனாமிக் சிச்சுவேஷன், அவங்களோட இன்கம் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அவங்களோட டெய்லி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் ஏற்கனவே நடந்துகிட்ருக்குது, இதில் சமீபகாலத்தில் புதுசாகவும் ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதை பற்றி ஒவ்வொரு துறையிலேருந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எப்படி என்ன ஸ்கீம் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த ஏஜ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குது, எவ்வளோ சப்சிடி வாங்கலாம். அதில் நாங்கள் எங்கள் சைடில் கூட என்ன சொல்லியிருக்கோன்னா, அதில் சில பேருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம், எந்த துறையில் போய் அப்ளை பண்ணணும், எந்த அலுவலகம் எங்கே இருக்கக்கூட சில பேருக்கு அந்த பகுதியிலே மேலே இருக்கிறதுனால தெரியாமல் இருக்கலாம். அதனால் எங்களுக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஃபர்தர் ஃபெசிலிட்டேஷனுக்காக நாங்கள் ஹெல்ப் பண்ணதுக்காக ரெடியாக இருக்கோம் சொல்லிவிட்டு அது இன்றைக்கி ஒரு டீட்டெயில்டு அவேர்னஸ் செஷன் கூட வச்சுருந்தோம். ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு மெயினாக அவங்ககிட்ட கேட்டிருக்கோம். போலீஸுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுடைய ஸ்கீம்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அவங்களோட ஒத்துழைப்பும் கூட கேட்டிருக்கோம். ஏதாவது அந்த மாதிரி இதுக்கு மீறி சில பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்கன்னா எங்களுக்கு தகவல் ஷேர் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வரைக்கும் கொடுத்துருக்கோம். அவங்களும் கண்டிப்பாக நாங்கள் நிச்சயமாக போலீஸ்கிட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் செய்கிறவங்களுக்கு பற்றி எதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதுக்குன்படி சட்டப்படி நம்ம ஆக்ஷன். நன்றி. ஓகே, தேங்க்யூ.